Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருவார். எடுப்போம். மத்தேயு 21:22. மத்தேயு 21:22 பக்கம் 32 புதிய ஏற்பாட்டில். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், இங்க கவனிங்க, இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த வசனத்திலே மிக முக்கியமான வேர்டு விசுவாசம் உள்ளவர்களாய். அதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு சபையில விசுவாசமே கிடையாது. விசுவாசம்னா இயேசு போல வாயது. இயேசுனா தேவனிடத்தில் அன்பு. ஆதாம் முழு உலகத்தை அன்பு. கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுப்பது தேவனுக்கு. இந்த விசுவாசமே இல்லை. யார் பார்த்தாலும் வெறுப்பு, கசப்பு, இந்த மாதிரி மாம்சீக காரியங்கள் எல்லாம் இருந்தாக்கா சபையில அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது. ஜெபிச்சு 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 எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டாங்க. அப்போ மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, எவைகள் போட்டுக்கிறார். எந்த தைரியமா சொல்லிருப்பார். ஏதாவது கேட்டான்னா நம்ம வசனத்துக்கு பதில் சொல்லணுமே. இயேசு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. உலகத்தை எதோ இருக்குது, எவைகள் மொட்டையா போட்டமே. ஒரு பெரிய காரியத்தை கேட்கிறான், விசுவாசமா கேட்கிறான். அதை நான் கொடுக்கறதா என் பேரு பாட்டாவின் நண்பர்மாவனாதா தைரியமா சொல்றார் இயேசு. இங்க கவனி, இந்த வசனத்தை இயேசா சொல்றார், மகா தைரியமா சொல்றார். எவைகளையும் பாருங்க, இதுதான் அதுதான் இல்லை, ஏ டு ஜெட்டு தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல எவ்வளவு காரியம் அது. ஆனா விசுவாசமா கேட்டீங்கன்னா அதை நிச்சயமா நீ பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு தைரியம் பாரு இயேசுக்கு. அல்லேலூயா. எப்பவுமே எந்த ஒரு வசனத்துக்கு மாடல்ல யாருக்கு பார்க்கணும், இயேசுவே பார்க்கணும். வேற எந்த மாடல், அந்த ஊழிக்காரு இந்த ஊழிக்காரு அந்த சபை எந்த அவ்வளவு பெரிய ஊழிக்காரு இவ்வளவு எந்த ஊழிக்காரும் உங்களுக்கு திருப்தியா பதில் இருக்காது. இயேசுதான் பரம திருப்தி. அவருடைய மாதிரியை நம்ம பார்த்தா போதும் போதுன்ற அளவுக்கு திருப்தி ஆயிடும். இந்த வசனத்துக்கு விளக்கத்தை இயேசு கிட்டே பார்க்கலாம். ஏன்னா இயேசு நம்மள மாதிரி மாறினார். எல்லாத்தையும் எழுதிட்டார், ஏ டு ஜெட்டை எழுதிட்டார். எங்க சிலுவையில துண்டு துண்டு துணி கூட இல்லை அவர்கள். சிலுவையில எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. சுகம் இல்லை, பலம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தரித்திரம், வியாதி எல்லாம் தொடச்சு கட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லாம சுபோ ஜெயித்திருக்கிறார் சிலுவையில. இங்க கவனி, ஏசு என்னாரு சிலுவையில? சுத்தமா ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். 2 Corinthians 5:21. அப்புறம் மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளவு ஸ்தாபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கியம் நம்முடைய அக்கிரமலை ஏற்றிட்டாரே. இப்போ பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு அக்கிரமமாக்கப்பட்ட எல்லாத்தையும் ஏந்து போயிடும். திருடனாகி பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று குறான். நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய வியாதி ஏற்றுக்கும் போது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர்கிட்ட. சிலுவையில எல்லாம் எலும்பு தோலுமாகிறாரு. அந்த இடத்துல ஒரு ஜபத்தை பண்றாரு. இவர் தான் மத்தேயு 21:22 இவர் தான் சொல்றார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர். இவர் தான் சொன்னாரு. இப்ப இவரே எல்லாத்தையும் ஏந்திருக்கிறார். ஏ டு ஜெட் எதுவுமே இல்லைங்க சிலுவையில் அவர்கிட்ட. உண்மை, ஃபேக்ட். அற்ற தரித்திரமானார். உலகத்தில் எல்லாருடைய வியாதி, எல்லாருடைய சாபம், எல்லாருடைய மரணம், எல்லாருடைய பாதாள் எல்லாம் வந்துச்சு. ஒண்ணுமே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் 3ஆம் நாள் பெறணும்னு நம்புற விருப்பம் இருக்குமா இருக்காது அவருக்கு? நான் பாதாளத்துக்கு போறேன், எனக்கு மரணம் வந்துச்சு, எனக்கு சாபம் வந்துச்சு, எனக்கு தரித்திரம் வந்துச்சு, கையில பேங்க்ல பேலன்ஸே இல்லை, நமக்குன்னா 500, 2000, 5000, 10,000 பேலன்ஸ். சிலுவையில் அட்ட தரித்திரமானார்.
உன் தரித்திரம் எல்லாம் வந்துச்சு அவருக்கு. ஆசை, இவ்வளோ பெரிய உலகத்துல இவ்வளோ ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, எல்லாத்தையும் நான் வாங்கணும், ஜெபத்துல நான் வாங்க முடியும்னு சொல்லி நிரூபித்து காண்பித்தார். கையத்தட்ட அல்லேலூயா. இயேசு எப்பவுமே டீச் பண்றது மாத்திரம் கிடையாது, அவர் பிராக்டிகலா அதை நிரூபித்து காட்டுறார். அட்ட தரித்திரமான நிலையில, சாபமான நிலையில அவர் 3ஆம் நாள்ல A to Z சகலத்தையும் பெற்றுக்கொண்டார். அதற்கு சிலுவையிலே அவர் விசுவாசத்தை காண்பித்தார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், அண்டர்லைன் தி வேர்ட், விசுவாசத்தை காட்டுறாரு. விசுவாசம் என்னது? விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறமாகிய இயேசு. விசுவாசம் என்ன? விசுவாசம். அங்க எல்லாரும் சிலுவையில் அறையிறாங்க, எல்லாரும் சபிக்கிறாங்க, எல்லாரும் ஈட்டியால் குத்துறாங்க, காரி துப்புறாங்க, அவங்களெல்லாம் மன்னிக்கிறான். பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு, இரக்கம், தயவு, தேவி நீதி, உயிர்த்த ஜீவ ரத்தம் கொடுக்கிறார். அதுதான் விசுவாசம். என்னவோ நினைச்சிடாத, தன்னுடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் எல்லாமே கொடுக்குற. பிதாவே இவர்களுக்கு, அங்க ரோமர்கள் யூதர்கள் மட்டும் தாங்கிறாங்க, ஆனா ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குற. அதான் விசுவாசம். நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு உலகத்தையும் பாதித்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது தேவனுக்கு விரோதமான பாவம், ஆதாம் முழு உலகத்துக்கு பாதிப்பு உண்டான அந்த பாவத்தை ஏற்றுக்கும் போது பிதாவே ஆவியோபித்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் கொடுத்தார். அதுதான் விசுவாசம். அந்த ஜீவன்ல ரத்தத்துல தேவ நீதி பரலோகமே இருக்குது. ஒரு காரு, ஒரு பங்களா, ஒரு ஏரோப்ளேன், ஒரு கப்பல் ஏமாத்திரம், அது இயேசு சிவல பரலோகங்குதா இல்லையா? வானத்தோட சகல அதிகாரம் இல்லையா? ஒரு கார் ஏமாத்திரம், ஒரு பங்களா ஏமாத்திரம், ஒரு ஏரோப்ளேன் ஏமாத்திரம், ஒரு ஹெலிகாப்டர் ஏமாத்திரம், ஒரு 500 ஏக்கர் நிலம் மாத்திரம், எல்லாம் வந்துச்சு. அப்படின்னா கையை தட்டியா அல்லேலூயா. அப்போ அவர் விசுவாசத்தை எல்லாவற்றையும் 3ஆம் நாள் பெற்றுக்கொண்டார். அதுக்கு விசுவாசத்தை காண்பித்தார். அந்த விசுவாசத்தை நீயும் காண்பிக்க முடியுமா? முடியாதா? உன் ஸ்நானத்தை தான் ஏற்றிட்டாரு. நான் ராமேசக்கு எங்க அப்பா, அவர் பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரன் இயேசு பாவமாக்குறாரு. எங்க அப்பா ராமு, எங்க அம்மா ராணி வயிற்றுல என்ன பாவத்துல கருத்து பெற்றாரு. பிதாவாகிய தேவனும் இயேசு எமை போய் கைவிட்டாங்க. ஜீவ வித்தத்துக்கு எண்ணி விட்டார், ஜீவ பிதா விட்டாரு. இவர் அவரை கைவிட்டார், அவர் இவரை கைவிட்டார். உடனே பாவத்தின் சம்பளம் மரணம் வருகிறது. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தை விட்டுட்டாங்க, மேற்றாங்க. நன்மை தீமை அறியாத பாவத்தின் சம்பளம் வந்தது. இப்போ மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்போ விசுவாசத்தை காட்டுறாரு. தலைமையில கை வச்சு கவலைப்படல. ஒரு கார் கூட என்னால் வாங்க முடியல, என்னால் லைஃப் இது. ஒரு பங்களா கூட கட்ட முடியல, என்னால் லைஃப் இது. ஒரு நல்ல வீடு வாங்கணும், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நாள் லைஃப் இது. ஒண்ணுமே இல்லையா இயேசுக்கு? ஆனா எல்லாருக்கும் அந்த இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன்ல வீடு, மன, தோப்பு, தோறு எல்லாமே இருக்குது. இயேசு கிறிஸ்து அவன வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுக்கிறாரு. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே வெத்தியேசுவே கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னப்பா? அவர் வெத்தி இயேசுவா. இயேசுல எல்லாமே தான். வாழ்ந்து சகல சகல ஜீவரத்தம், வீடு, மன, தோப்பு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இயேசு வாக்குத்தத்தை ஆதி ஆமது வெளிப்படுத்த எல்லா வாக்குத்தத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள அதெல்லாம் கொடுக்கிறாரு. அவனுக்கு கூட பாவி கொடுக்கிறேன், அக்கிரமக்காரன் சபிக்கிறவன் அவனுக்கு ஜீவரத்தம், வெறும் பாவம் மன்னிப்பட்ட கொடுத்தாரு. அவனுக்கு வாட வேண்டிய துணி, மணி, வீடு, மன, தோப்பு, துறவு எல்லாத்தையும் நான் ஜீவரத்தமா கொடுக்கிறாரு. கைவிட்ட பிதாவே உங்களுடைய கையில் ஆவியத்தை ஜீவசர கொடுக்கிற A to Z கொடுக்கிறாரு. ஈட்டால் கொடுக்கிறாரு இல்லையப்பா? உலகத்தில் எல்லாரும் பாவிகளும் அக்கிரமக்காரலாம். எத்தனை மாட மாளிகை கார் பங்களால வச்சு வாயிறானா இல்லையா? அவர் நல்லோர் மேலும் தீயரும் தம் சூரியன் விதைக்கப்பட்டு தம் மழையை பெய்ய வைக்கிறாரு. கடவுளுடைய அன்பை புரிந்து கொள். அப்போ விசுவாசத்தை அங்க சிலுவையில காட்டுறாரு. காரி துப்புனா கூட என்னது? ஜீவ சொல்ற இயேசு A to Z, வீடு, மன, தோப்பு, துறவு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்குறேன். இயேசு அவன்கிட்ட வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுக்குறேன். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். பெற்றுட்டார் இயேசுநாதர். 3ஆம் நாள் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் வியாதி வருமா, தரித்திரம் வந்துச்சு. அதுக்கு தேவி நீதிலிருந்து உயிர்த்தை வெள்ளி கொடுக்கிறார். ஜீவ ரத்தத்துல அந்த பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்கிறாரு.
ஆதாம் வந்து முழு இவ்வளவு செய்தாதான் நீ விசுவாசிக்கிறேன். முழு உலக ஒரு ஆளுக்கு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கறதாக விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அந்த அன்பு வெத்து அன்பு கிடையாது. ஏட்டு ஜெட்டுக்குள்ள வாழ்க்கை சகல அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் தேவி நீதிட்டு உயிர்த்தல் மனுஷன் பாவத்தில் சாப்பிட்ற மரணத்துக்கிறான். ஆதாம் வழியா பிறந்த பாவ சாபம் மரணத்தை பாதாத்துக்கிறான். அவருக்கு தேவி நீதிலிருந்து உயிர்த்தல் வெள்ளி கொடுக்கிறாரு. 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரா இல்லையா? கையத்தட்டு அல்லேலூயா. ஏசு பாவத்திலும் சம்பளம் மரணத்துக்கிறாரு. நினைக்கிறாரு அந்த சிலுவையில நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட ஏற்படும். அதான் அவருடைய விசுவாசம். அதான் அவர் 3ஆம் நாள் எப்படி இருந்தாருன்னா அந்த உயிர்த்தேல் ஈட்டியால் குதிராம பாரு. ஆதாமுக்கு உயிர்த்தேல் கொடுக்கிறேன்ட்டாரு. கைவிட்ட பிதாவுக்கு உயிர்த்தேல் கொடுக்கிறார். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா 3ஆம் நாள் உயிர்த்தேந்துட்டாரு. சரி, நான் ஐஸ்வர்யம் ஆகணும்னு விரும்புறாரு. சிலுவையில அட்ட தரித்தில் அந்த ஜீவ ஐஸ்வர்யத்தை முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தத்தை ஐஸ்வர்யம் இருக்குது. ஆதாம் வந்து முழு உலக ஐஸ்வர்யம் 3ஆம் நாள் தரித்திரத்தில் ஐஸ்வர்யம் ஆயிட்டார். ஆசீர்வாதம் எல்லா வாக்குத்தத்த ஆசீர்வாதம் 3ஆம் நாள் சாபத்தின் பண்ணிட்டாங்க. பாதாளத்திலிருந்து வெளியில நண்பர் ஆதாம் முழு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. பாதாளத்திலிருந்து வெளியில ஆயிட்டார். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ எவைகள் எல்லாம் அவர் அடையணும்னு விரும்பினாரோ அவைகள் எல்லாம் தேவன் தனக்கு முழு ஒழுத்து கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் விசுவாசம். இந்த சுயநலங்க எனக்கு 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 10 வருஷமா ஜாம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு கார் தரம், எனக்கு கார் தரம், எனக்கு வேட்டை தரம். பக்கத்து வீட்டுக்காரன் அவனை அக்கறையே கிடையாது. காரு தாரு வீட்டை தாரு படிப்பு தாரு தனக்கே ஜபம் பண்ண பாரு. அது மத ஜபம். அந்த ஜபம் விசுவாசம் உள்ள ஜபம் கிடையாது. விசுவாசம்னா நீ எதை விரும்புறியோ முதல்ல அந்த தேவனுக்கு செலுத்து மத்தியசமா. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து எல்லாம் தாண்டு அது உன் கையில வந்து மடியில வந்து வீந்துரும். கையை தட்டி அல்லேலூயா. அதுதான் விசுவாசம் உள்ள ஜபம். எப்பவே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அம்மா வயிற்றுல பிறந்தவனுக்கு உலகத்தையே நினைக்க மாட்டான். அவனுக்கு என்ன, அவன் ஏற்கனவே ஏகப்பட்ட சொத்துக்குது. ஏகப்பட்ட சொத்துக்கிறவன் தான் ஜீவசார் பரலோகத்தையே வைக்கிறார். அவன் ஏழை, அவனுக்கு தகுதியை இவனுக்கெல்லாம் கார் கொடுக்கலாமா? அவன் பிச்சைக்காரன் ஆகி அவனுக்கு எதுக்கு காரு? மனுஷன் புத்தி தான் சுயநலம் கண்டது. அவன் தேவனுக்கு எதையும் பெற மாட்டான். அவன் பிச்சைக்காரனோ, அவன் ஏழையோ, அவன் கோட்டீஸ்வரனோ, அவன் அரசியல் தலைவனோ, அவன் சினிமா கலைஞனோ, அவன் ஆணோ பெண்ணோ, தேவி நீதி உயிர் பரலோகத்தையே கொடுக்க போற. ஆதாம் வந்து முழு ஒழுங்கு கொடுக்குறாரு. 3ஆம் நாள் வாதல் பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஏ டு ஜெட் தேவி நீதி உயிர் உலகம் ஃபுல்லாக ஆதாம் எல்லாம் ஏ டு ஜெட் பெற்றுக்கொண்டார். அப்ப பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு தரித்திரமாக்கப்பட்டு அவமானமாக்கப்பட்டு கடன் தொல்லை தரித்திரம் எல்லாம் வந்து இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கிறாரு. 3ஆம் நாள் பிசாசின் தலைவர் வானத்தில் முழு சகல அதிகாரம் பெற்றுக்கிட்டாரு. எங்க கவனி என்ன சொல்றாரு? உயிரோடு விசேஷம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட உலகத்துக்கு முதல் ஓனர் இயேசு. பிசாசுகளை சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட இருந்தவருக்கு பாவியினுடைய ஆட்சி நீதிமான் யாரு? பரம பாவி பிசாசு. அவன் ஆட்சி எல்லாம் சிலுவையில பிதாவா ஆதாம் முடிவதற்கு ஜீவன் அந்த உலகத்தையே பிசாசு கையிலிருந்து வாங்கிட்டாரு. உலகத்தையே வாங்கும்போது ஒரு கார் கம்பெனி யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு. அல்லேலூயா. ஒரு ஏரோப்ளேன் கம்பெனி யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு சொந்தம். எல்லா பூமியில எல்லா ஐஸ்வர்யம் யாருக்கு சொந்தம்? சிலுவையில் எப்படி இருந்தார்? நம்மள மாதிரி பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு தண்டமாக்கப்பட்டு இருந்தாரு. ஆனா கார் கம்பெனிக்காரன், ஏரோப்ளேன் கம்பெனிக்காரன், பெரிய பெரிய கோட்டீஸ்வரன், ஏழை பணக்காரருக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை உணவு பூர்வமா கொடுத்தாரு அவன் பேர் சொல்லி. அதுதான் விசுவாசம். ஆனா நீ என்ன பண்ற? பேர் விசுவாசி ஊழியக்காரன் சொல்லி விட்டு ஊர்த்தி எல்லாம் நாடு எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லி சாட்சிகளை ஒரு அற்புதம் பெறல. 5000 ரூபாய் கடன் பார்த்தா 5 வருஷமா ஜெபம் பண்ணியிருந்தானோ ஒன்னும் கூட தெரியல. அந்த அற்புதம் நடக்கையா? 5000 ரூபாய் கடன் தரணும். 5000 ரூபாய் கடன் இவனுக்கே ஜெபம் பண்ணிக்கிறான். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை தாண்டு அந்த காரியம் கையில வந்து சேரும். அதுதான் விசுவாசம் உள்ள தேவம். நீ விசுவாசம் உள்ளவனாய் தேவனிடம் சேரு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்ப விசுவாசம் உள்ளவனா வரணும். விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. ஐயா உங்க பிரசங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஏட்டு சோறுக்கா கறிக்கு உதவாது. எனக்கு ஒரு கார் வேணும். என்ன வேணும்? கார் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஆடி நியூ பிராண்ட் கார் 2025 நெட்ல போட்டு பார்த்தா இன்னைக்கு விலை 75 லட்சம்ன்றான். கியூஆர் போட்டு பார்த்துக்கிறேன். 75 லட்சமா? 75 லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்கணும்.
நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், திருவிருந்தில் பங்கேற்றிருக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், மத்திய 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றாரு சொன்னாரே இயேசு. அவர் சொன்னது உண்மையா இருக்குமா? அப்படின்னா அந்த காரு 75 லட்சம் காரு, ஆடி நியூ பிராண்ட் காரு, முதல்ல பிதாவாகிய தேவனுக்கு, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம எல்லாம் தாண்டு. ஒரு ஆள் விட்டா பிசாசு, ஒரு பிசாசு வந்து வாங்காதே பண்ணிடுவான். நீ எல்லாம் ஆதாம் வந்து முழு உலகம் அது கொடுத்து தீர்த்துட்டேன்னு சொல்லிட்டுனா தடைப்படுற பிசாசே அங்க இல்ல. தேவதூத பசுத்தாய் வந்து அவங்க கையில வந்து கொடுக்கணும். கையை தட்டு, அல்லேலூயா. ஏன்னா இயேசு வானத்துல பூமியில பரலோக வானத்துல சகல அதிகாரத்தையும் பெறணும்னு விரும்புறாரு. இங்க கவனி, 3வது நாள் என்னத்தை பண்ணணுமா? வானம் பூமி எல்லாமே பெறணும்னு விரும்புறாரு. அதை முதல் பிதாவாகி தேவன் மத்தியஸ்தமா கொடுக்கிறாரு. பிதாவை வடிகள் ஆவியப்பித்து அந்த ஜீவ ரத்தத்துல வானத்தோட சகலத்தை கொடுக்கிறாரு. அப்புறம் ஈட்டியால் கொடுத்துரு ஆதாம் முழு உலகத்து வானத்தோட சகல அதிகாரத்தை கொடுத்ததுனால 3வது நாள் அவர் கையில வானத்தோட சகல அதிகாரம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா? உலகத்துல இருக்கிறவன் பெற்றானோ இல்லையா? ஆனா இயேசு வந்தது, இயேசு விசுவாசமா அதை கொடுக்கிறாரு. நல்லவனுக்கு கெட்டவனுக்கு உயர்ந்தவனுக்கு தாய்ந்தவன் வானத்துல போய் சகல அதிகாரத்துக்குள்ள ஜீவரத்தை வெளியே அதை வாடிட்டு உலகம் ஃபுல்லா கொடுக்கிறாரு. உயிர்த்தெழுதல் கொடுக்கிறாரு. தேவன் தர கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் அவர் வந்துச்சு. வாக்குத்தத்த ஆசீர்வாதம் கொடுத்து சாபண்டிக்கு ஆசீர்வாதம் வந்து உலகம் ஃபுல்லா கொடுக்கிறாரு. பிதாவாகி தேவன் கொடுக்கிறாரு. நல்லவன் கெட்ட உயர்ந்த தாய்ந்து பார்க்கல. அப்போ ஒரு ஆடி நியூ பிராண்ட் கார் வேணும்னா 75 லட்சம் காரு, அந்த தேவனுக்கும் ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆவி உலகத்துல தடையே இல்லை. அது அழகழிச்சு உன் வாசல்ல வந்து நிக்கணும் நியாயப்படி. அப்படிதான் 3ஆம் நாள் தேவதூத கள்ளப்பட உயிர்த்தது வானத்தோட பிசாசு எல்லாம் வந்து பிசாசல உலகத்தை இயேசு கையில கொடுத்தார். வானத்தோட சகல அதிகாரம் ஏன் கொடுத்தாருன்னா அவர் தேவனுக்கும் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை அது கொடுக்குறாரு. வாலண்டியா கொடுத்தாரா இல்ல? பிதாவே மன்னி வேண்டும் சொல்லி தன் ஜீவ சர்வஜீவர் அந்த இயேசு பரலோகத்தையே கொடுக்கிறாரு. பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் எல்லாம் தாண்டும் போது அதுக்கு பேர் விசுவாசம். ஒரே ஒரு ஆளுக்கு அவன் விரோதி, அவனுக்கு மட்டும் நான் கார் கொடுக்க மாட்டேன், மற்ற எல்லாரும் கொடுப்பேன். அவன் ஜென்ம விரோதி, நியூ ஆடிக்காரு, அவனுக்கு வானா, அவனுக்கு நான் கொடுக்க விரும்பலன்னா அந்த மூலம் அந்த ஒரு ஆள் பிசாசு தடையை பண்ணிடுவான். அந்த ஒரு ஆள் கொடுத்துட்டு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாது எல்லாம் தாண்டிட்டுனா பிதாவாய் தேவனுக்கு சேர வேண்டியது. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து தீர்த்தினா சொல்லும் போதே உன் கைக்கு வந்த மாதிரி தான் அது. எல்லாம் தாண்டினாக்கா அல்லேலூயா, கையை தட்டி அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். நான் ஒரு கார் உதாரணமா சொல்றேன், ஏன்னா இது சொன்னாதான் உங்களுக்கு விலை கட்டுறதுக்காக. கார் மாதிரி உனக்கு சுகம் கிடைக்கணும். குஷ்ரோகி சுகமானு விரும்புறான். எனக்கு மட்டும் சுகமான வராது. குஷ்ரோகி தன்னுடைய சுகத்தை தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு குஷ்ரோகி சுகமானு விரும்பினானோ அவன் குஷ்ரம் உடனே சுகமாயிடும். ஏசு அவன் குஷ்ரோகத்தை பார்த்து என்ன பண்ண? நல்ல மேய்ப்பன், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக அவனுக்கு ஜீவ கரத்தை கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்துறாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த ஜீவ கையை கொடுத்தது அந்த குஷ்ரோகி கை நீக்கிட்டு உடனே சுகமானான். அல்லேலூயா. அப்போ அவன் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்தணும். ஜீவ கை அவர்கிட்ட ஜீவ கைக்குது, இவகிட்ட குஷ்ரோக கைக்குது. இந்த சுகமானு எனக்கு நடாக்காது, அது விசுவாசம் கிடையாது. ஆண்டவரே உம்முடைய ஜீவ சுகத்தை பிதாவாகி சுகத்தை பலி ஆதாம் முழு உலகம் எல்லாம் தாண்ட ஒரு ஆள் பிசாசு பயந்து ஒரு பசுத்தாய் வந்தாங்க, ஈலிங் உண்டாவது. ஒருத்தர் கூட்டுக்கண்ண இப்ப பாரு 40 வயசுனா 20% போயிட்டு பாரு. இந்த சத்தியெல்லாம் அப்பதான் தேர்த்து ஆண்டவரே நான் பார்வையடையணும்ன்றான். ஏசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ கண்டு அவன் பேர் சொல்லி போது தேவனுக்கு செலுத்துறாரு. அப்புறம் ஆதாம் முழு உலகம் தான் விசுவாசம் எல்லாம் தாண்டும் போது உடனே பிறவி பட்டு பூத்துக்குது, கண்டு தந்துக்குது. கையை தட்டு அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஆமா, எனக்கு மட்டும் கிடைக்கணும், மற்ற எக்கேடு கேட்டாலும் போட்டணும், அது பேர் விசுவாசம் கிடையாது. நீ ஜெபிச்சு தத்தினேரி போறவங்க நீ கார் வாங்க முடியாது, பங்களா ஏற்று சாதா விசுவாசியாவே போயிடுவேன். இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஒரு கார் வந்து நான் உதாரணமா சொல்றேன்,
சிலுவையில் இயேசு கார் கம்பெனி வச்சா இல்லையா? 3ஆம் நாள்ல வானத்தில் பூமியில சகல அதிகாரிங்க. இயேசு ஒரு முறை கைது வேணும்னு நினைக்கிறேன். அந்த கைதை குட்டியை பின்னி கைதுனா கார் கிடையாதுமா அந்த காலம். ஒருவனுக்கு ஒரு காலம் யாராவது கைதை அது அது ஆண்டவருக்கு வேணும்னார். என்ன பண்ணிருப்பாரு அந்த கைது ஓனருக்கு? அவன் போய் வச்சுக்கிறீங்களே நீங்க பாம்ஸ் கைது குட்டி மேல போனோம்னு விரும்புறாருப்பா. கைது குட்டி போய் கூப்பிட்டு அப்பா அவங்க ஊராம் விட்டு கைது அடிப்பான ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. அவன் போறான். இயேசு சொன்ன மாதிரி போறாங்க. அந்த கைது குட்டி கார் மாதிரி அந்த காலத்துல அவுக்கும் போது ஏன் அழுக்கிறீன்னு கேக்குறாங்க. இது ஆண்டவருக்கு கம்முன்னு வாய் மூடி குத்த வச்சுட்டான். ஒரு காலம் ஏறாதுங்க. அப்ப என்ன பண்ணாரு கைது குட்டி ஓனருக்கு? இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கைது பேச இயேசு ஜீவன் சொல்லுதா. அப்போ தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் தான். ஒரு கைதியோ அது குதிரையோ அது ஆசீர்வாதமோ அது சுகமோ பலனோ எல்லாமே சின்னது. எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஏன் இப்படிப்பட்ட மனிதனா இருந்தார். அவர் எங்க போனாலும் விசுவாசமா இருந்தாரு. கிறிஸ்து தேவன் தனக்கு உலக குத்திட்டே இங்க கவனி. நம்ம நன்மை தேவ காரியத்தை தேவன் தனக்கு சபிக்கப்பட்டு போறோம். நன்மை பாவத்தை மன்னித்த தேவன் தனக்கு அது பேர் அவிசுவாசம். இருக்குதெல்லாம் பிசாசு திண்டி போவான், காரு திண்டி போவான், ஐஸ்வர்யத்தை திண்டி போவான், சுகத்தை திண்டி போவான். இது நெகட்டிவ் வருது. நன்மத்தை மரியாதை கனியை புசிக்கினால அதுக்கு பேர் அவிசுவாசம். அது பாவத்தை மன்னத்தை தேவன் தனக்கு அது உலகம் ஃபுல்லா காட்டுறோம். நம்ம பாவம் உலகம் ஃபுல்லா போகுது. இது கடவுளுக்கு தேவனுக்கு போகுது. உடனே பிசாசு வந்து தீடி ஆயிடுச்சு கொண்டு கார் இல்லை, பங்களா இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, இப்படியே நெகட்டிவ்ல போய் கட்சியில் பாதாத்துக்கு அவங்ககிட்ட பாதாத்து பிசாசுகிட்டே போயிடும். ஏசு அப்படியே நேர் ஆப்போசிட். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவர் ஜீவ விருட்சத்துக்கு நீ அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உயிர்த்ததில் ஒரு காரியம் மாத்திரம். காரணம் என்னம்மா? ஒரு தகரம், ஒரு இரும்பு, ஒரு பிளாஸ்டிக், ஒரு லப்பரு, அவ்வளவுதான் காரு. ஏசு எவ்வளவு பெரிய ஏசு சரி ஏசு ரத்தத்துக்கு எவ்வளவு பெரிய. நல்லா வெக்கப்படுறேன். இன்னும் என்கிட்ட காரு இல்லை. ஆனா உண்மையில பயங்கர வெக்கம் தான். அட சம்பாதிச்சு வாங்கினான். ஐடி கம்பெனி வச்சு டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி அது வேற விஷயம் சம்பாதிச்சோம். ஆனா தேவனால வாங்கணும்னா இந்த மெத்தட்ல வந்தாதான் தேவனுக்கு வாங்கவே முடியும். தேவனால வாங்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாம தேவனுடைய அற்புத வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே கிடையாது. சில பேர் இஎம்ஐல வாங்குவாங்க, சில பேர் லோன் எடுத்து கார் வாங்கிட்டு கட்சியில் கத்தர் கொடுத்தாரு. அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. கத்தர் கொடுக்கணும்னா அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியசமா கொடுக்கிற ஒரு மனநிலை இருக்கு அவனுக்கு. தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்து. ஆபிரகாம் ஒரு விசுவாசி. அவன் விசுவாசிகளின் தகப்பன். இங்க பாரு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். ஆபிரகாம் பேருனா விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதான். எப்படி விசுவாசித்தான்? ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துவான். அது ஏசு ஜீவரத்தம். பைதட்டுனா ஏசு ஜீவன் உள்ளவரே. அதை தேவனுக்கு உலகத்துக்கு செலுத்துறான். ஆபிரகாம் என்ன வச்சு தெரியுமா? பூமி தாங்கக்கூட ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும். ஒட்டகம் அந்த காலத்துல கார் மாதிரியா? ஒரு ஒட்டகம்னா காரை விட பெரிய பல விலை. துபாயில போய் பாரு, ஒரு ஒட்டகம் இத்தனை கோடின்றான். காரை விட ஒட்டகம் காரு கிடையாது அந்த காலத்துல. அப்போ ஆபிரகாம் தேவன் எப்படி விசுவாசித்தான்? ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி அது இயேசு சாமி அந்த தேவனுக்கு செலுத்துறான். ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துறான். உடனே சாபம் நீங்க போகுது. ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகளும் பொண்ணு வெள்ளி மான சீமானா இருக்கிறான். அந்த ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகம் பொண்ணு வெள்ளி அந்த இயேசு ஜீவ பலியில இருக்குது. இயேசு சாமனவாய் பொண்ணு வெள்ளி ஆடு மாடு அதை போய் தேவனுக்கு செலுத்துறான். ஆதாம் முழு உலகத்துக்கு வரணும்னு விரும்புறான், செலுத்துறான். அதான் விசுவாசம். உடனே அவனுக்கு தேவதூத பசுத்தா வேணும் வாழ்ந்து அவன் கையில் வந்து கொடுக்கறது பாக்குறான். கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்தியஸ் மூலமா உங்களுக்கு புதிய ஏற்பாடு உண்டாகுது. அந்த கிறிஸ்தியஸ்குள்ள இயேசு சாமன வாக்குத்தத்தலாங்குது. ஒரு சுகம், ஒரு பலம், ஒரு ஐஸ்வர்யம், பாவம் பண்ணி புட்டி ஏட்டு ஜட்டு எவைகள் எல்லாம் கேட்கிற அவையெல்லாம் பெண்கள் இயேசுக்கு தேவனுக்கு கட்ட காரியங்களை தேவன் இதிலிருந்து உழித்தது வெளிப்பட்டுக்கலாம். இயேசு உழித்தொழில் ஜீவனும் தேவனுக்கு ஆதாம் ஊழல் கொடுத்தாரு. 3ஆம் நாள் சத்தவர் உயிரோடு எழுப்பிட்டாரு. ஏன்னா உழித்தேல பிதாவை ஆவித்து ஜீவத்தை உயிர்த்தேல கொடுக்கிறாரு. ஈட்டால் கொடுத்தாரு. ஆதாம் ஊழல் உயிர்த்தேல கொடுக்கிறாரு. ஒரு ஆள் பாய்க்கூடாம பட்டு உயிர்த்தேதான். அதான் விசுவாசம். கையை தட்டு. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம் இல்லையா? அந்த யூதாஸ் துரோகி
அவனுக்கு ஜீவ சர்வ ஜீவரத்தை கொடுக்க மாட்டேன், அவனுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். 3ஆம் நாள் ஏந்திருக்க மாட்டேன். ஒரு பிசாசு வந்து எல்லாத்தையும் தந்துட்டு இருப்பான். அந்த யூதாசுக்கு சேர்த்து ஜீவரத்த ஜீவ பிதாவே இவர்களுக்கு மன்னிவு காட்டி கொடுத்த யூதாஸ் முதற்கொண்டு கைவிட்ட பிதா முதல் ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை இயேசு சாமிட பரலோகம் வானம் பூமி பூமிக்குரிய ஆவிக்குரிய காரியங்கள் பூமிக்கு பொருளா வீடு மன தோப்பு துறவு வீடு வாச சகலமும் சர்வத்தையும் கொடுக்கிறார். பிதாவா இது ஆதாம் முழு ஒரு நாள் வாழும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதை தான் சொல்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய்னா தேவன் நீதி உயிர் பரலோக ராஜ்யம் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க 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 அது அழகழிச்சு சுத்தி 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 ஒரு பாத வழியில் வந்து வீழ்ந்துடும். அப்படிதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோபு எல்லாம் டபுளா வந்து அவங்களாம் விசுவாசத்தை நிரூபித்து காண்பித்தார்கள். தாவீது ஆடு மேய்க்கிறவன் ராஜா சகல ஆசுவாதம் அவனை தேடி யோசேப்பு அவங்களாம் விசுவாசத்தை நிரூபித்து காண்பித்தார்கள். சிறைச்சாலை இருக்கிறான்பா, ஒரு கார் கூட இல்லை யோசேப்புக்கு. அவன் விசுவாசத்துல கர்த்தருடைய வசனம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கட்சியில எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். அவனுக்கு எத்தனை கார் எத்தனை ஏரோப்ளேன் இப்ப இருந்தாக்கா. எகிப்து தான் அந்த காலத்து அமெரிக்கா மாதிரியா. இப்போ யோசேப்பு எகிப்து அமெரிக்காவுக்கு அதிபதி ஆயிருந்தானாக்கா சிறைச்சாலை ஒன்ன மாதிரி தான் இருந்தான். சிறைச்சாலை தான் யோசேப்பு. அவன் கர்த்தரை விசுவாசித்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துனால தேவ சொப்பனத்தை உண்டாகி அவன் கொண்டு போய் எகிப்துக்கு அதிபதியா வச்சுட்டாங்க. இப்போ எத்தனை ஏரோப்ளேன் எத்தனை கார் அவனுக்கு சொந்தம். கையை தட்டி அல்லேலூயா. வேதமெல்லாம் கட்டுக்கதைகள் கிடையாது, ஏட்டு சுரக்கா கிடையாது. இங்க கவனி, ஏட்டு சுரக்கா கிடையாது. அவிசுவாசம் ஏட்டு பாவ சாபம் மண்ணு, அது பாவத்தை மரணத்தை காட்ட பிசாசு வறுமை கொடுப்பான், தரித்திரம், கடன் தொலை. இது நெகட்டிவ்ல நடக்குது பாரு. எங்க போனாலும் நன்மத்தை சுயநீதி அநீதி காட்டி காட்டி அது தேவத்தர் உலகத்தை காட்டுறதுனால வியாதி வந்து இருக்கிற கார் கூட போடுது, சமாதானம் கொடுத்து சுகம் போடுது. பிசாசு வியாதி வறுமை இது இறக்கி போகுது. கட்சியில் பிசாசு வாங்கி கட்சி பாதாளத்துக்கு போயிடும். பாவத்தை வெறுத்து தள்ளு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே எல்லோரும் எண்ணிருத்துவா. நானே ஜீவப்பன். தப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாம வெளிப்படுத்து. ஒரு காரியம் மாத்திரம், ஒரு வீடு மன தோப்பியமா. இயேசு பெரியவரே, அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு செலுத்து. முழு குடும்பத்தாய் இருந்தால் மாம்சமான யாவும் செலுத்திட்டே இரு. ஆத்மா என்பகரமா இருக்கும். அசுத்தாய் ஓடும், பசுத்தாய் தேவதூர்களாம் வருவாங்க. நீ ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யோபை போல, யோசேப்பை போல, பவுலை போல கிறிஸ்து அவன் தேவ நீதி உயிர்த்ததல் வா. காரிலே நினைச்சுக்காத. ஒரு உதாரணத்துக்கு அந்த கார் போட்டுக்கிறான். கார் போட்டு கார் வந்து உதாரணத்துக்கு சமாதானமா சந்தோஷமா சுகமா வீடா மனைவி அழகான மனைவியா. நிறைய பேருக்கு அழகான மனைவி வேணும். அதை முதல்ல பிதாவாகி தேவனுக்கு தடுத்து ஆதாம் வந்து முழு உலக அழகான மனைவி செலுத்திப்பார். அழகான மனைவி தான் உன்னை தேடி வருவா கண்டிப்பா. ஈசாக்கு ரெபேக்காலே விவாகம் பண்ணினான். சௌந்தரியம் மகா சௌந்தரியம். அவன் விசுவாசம் அப்படி. யோசேப்புக்கு சாப்நாத்து அவன் விசுவாசம் அப்படி. எது கிடைச்சது எது ஒன்னா கிடைக்குதுன்னா எது ஒன்னா தான் கிடைக்கும். அழகான மனைவி இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆரம்பத்தில், உண்மையிலே தெரியாது. இப்பதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும். எது கேட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் அழகானது அருமையானது பைதட்டுறத தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 அதுதான் உன்னை தேடி வருமே தவிர தேவையில்லாதெல்லாம் வராது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அழகான பிள்ளைங்க ஜீவ பிள்ளை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. யோசேப்பு, சாமுவேலு, தாவீது, எஸ்ஸரு இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. அது எப்படி வரது வரட்டும், எல்லாருக்கும் வரது தலையெழுத்து விதி போகாது. இப்படியெல்லாம் பேசினா அது ஆதாமுக்குள்ள இருந்து தான் வரும். கிறிஸ்துக்குள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. அப்போ மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். இன்னொரு வசனம் மார்க்கு மார்க்கு 4ஆம் அதிகாரம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கவனி,
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. இயேசு ஜெபம் பண்ணார் சிலுவையில. நமக்கு மாதிரி இயேசு தான். அதுதான் வேதத்துல இயேசு தவிர வேற எந்த மாதிரி இந்த மாதிரி திருப்தியான பதில் வராது. எல்லா அரகுற பதிலாவே இருக்கும். இயேசுவே பாரு, அவர் தான் நமக்கு மாதிரி, அவர் தான் நமக்கு தராசுகள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள். இயேசு எவைகளை கேட்டுக்கொண்டாரு? பாவமாகி சாபமாகி மரணமாகி தத்திரமாகி கட்டா செஞ்சு காசை சுற்றி இரும்பு குத்தி செம்புலி குத்தி என்னத்தை கேட்டார்? ஏசு தேவிலிருந்து உயிர்த்தெழுவது ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் பரலோக ராஜ்யம் வீடு மன தோப்பு தருவு காரு பங்களா ஏரோப்ளேன் உலகமே வேணும் கேட்டார். எவைகளை கேட்டாரோ அவைகளை பிதாகுமார் பசுதாய்க்கு மத்தியசமா கொடுத்தாரு. ஆதாமிலிருந்து முழு உணர்வு பூர்வமா கொடுத்தாரு. அதுக்கு பேர் தான் விசுவாசம். கையை தட்டி அல்லேலூயா. நீ என்ன பண்ற? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்தா. நன்மை தேமக கனி சுயநீதி அநீதி எல்லாம் கேடுகட்ட காரியம் சுயநீதி அநீதி பாவ சாபமான தத்திரலாம் இது. இதை போய் தேவனுக்கு காட்டுறது. ஆதாம் முடிவுக்கு நெகட்டிவ்ல போய்க்குது. பிசாசு வந்து காரி தர்றான். சந்தோஷம் சுகம் பெல ஐஸ்வர்யம் சுகம் வீடு மன தோப்பு எல்லாத்தையும் திட்டுக்கிட்டு திறது கொண்டு ஐக்கியமாக கேடு கட்ட வாழ்க்கை வெறுத்து தள்ள ஆதாமின் வாழ்க்கை. ஆதாமின் செஞ்சவனுக்கு மரணத்து கிறிஸ்துவ செஞ்சவனுக்கு ஜீவன சமாதானம். அந்த ஆதாமின் பாவத்தை அவன் சாபத்தை தரித்திரத்தை பாதாளத்தை ஏற்றிட்டு இயேசு ஜீவ பிதாவே ஜீவ ஜீவன் அர்த்தம். பிதா அந்த ஜீவன தேவி நீதி பரலோகமே இருக்குது. ஒரு காரியம் மாத்திரம், ஒரு வீடு மாத்திரம், ஒரு பங்களா ஏமாத்திரம், ஒரு நீர் நல்ல தோப்பு ஒரு சுகம் பேலன் ஆத்மா ஐஸ்வர்யம் எல்லாமே ஏமாத்திரம். இயேசு பெரியவர். இயேசு சாமண்ட வாக்குத்தம் தான் பெரியது. ஒரு பிசாசம் சாப பாவமான பாதாள ஏமாத்திரம் கொல்லாத மனித ஏமாத்திரம். அப்போ அதனால நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொண்டு எவை கேட்டாரு? பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாள வெளியே கேட்டுச்சு. அதுக்கு தேவனிலிருந்து உயிரிலும் பரலோக வெளியே கேட்டாரு. அதை முதல் பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கிறான் பரலோகம். அப்புறம் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கிறேன்ட்டாரு. ஏசு இவ்வளவு அன்பு ஜீவ சத்தியம் கொடுத்தாரு. அதுக்கு பேர் விசுவாசம். உடைய பாவட்டு மனவடி பசுத்தாய் வந்து விசுவாசித்தாரு. அந்த விசுவாசத்தினால பாவத்துக்கு பரிகாரம், தேவ நீதி மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தெழு தரித்திரத்துக்கு பரிகாரம், உயிர் பரலோக ஆசீர்வாதம் எல்லாம் தேவன் தனக்கு முடிவெடுத்து இருந்தா பாவத்தின் மரணத்தின் பாதாளத்து வெளியிலாகி 3ஆம் நாள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாரு. அப்போ அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிகள் தான் தேவன் தனக்கு ஆதாம் இயேசு பரிசுத்தம் கொடுத்த விசுவாசம். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் சொன்னவரே. 3ஆம் நாள் உண்டாச்சு அவர்கள் எல்லாம் உண்டாச்சா? எத்தனை நாள் உண்டாச்சு? 3 நாள் உண்டாச்சு. நமக்கு மனுஷனுக்கு ரொம்ப நாள் ஆகுது. யோசேப் ஆபிரகாம் 25 வருஷம் ஆகுது. யோசேப்புக்கு 12 வருஷம். ஏன்னா மனுஷனுக்கு கொஞ்சம் கலந்துக்குது. அவிசுவாசம் கொஞ்சம் இருக்கிறதுனால நாட்கள் தேடிக்குது. ஆனா இயேசு மட்டும் 3 நாள் பாவத்தில் சாபத்தில் வந்து பாதாளத்து வெளியில ஆகி அந்த இயேசு போல இவ்வளவா அன்பு கூற பழகணும், சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைக்கணும், நம்பி சத்து ஜீவ சர் இயேசு பரலோகம் கொடுக்கிற ஒரு வெறித்தனமா தேவன் தனக்கு முழு கொடுக்க 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 தேவதூதர் பசுத்த ஆவியானவர் ஒரு சூழ்நிலை மாறி உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மையான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. கையை தட்டு ஜோரா. கோடி 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 ரூபாய் கொடுக்குற நீ ஆதாம் குல பிறந்தவனே. என் பாவம் ஏமாத்தும், உன் பிசாசு ஏமாத்து, சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமும் அட்ட தரித்திரம் சிலுவையில உன்ன மாதிரி ஆயிதான். உலகத்தையே குலைக்கிற வானத்தில் சகல அதிகாரம் 7 கட்ட ஜன. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச். வானத்தில் கூட சகலத்தை பிசாசுங்க. பாவியினுடைய ஆசை நீதிமானுக்கு. யார் பாவி? பரம பாவி பிசாசு. அந்த பிசாசால எப்படி ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுத்தாரு தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாரு பாரு. ஒரே நசுக்கு இந்த உலகத்தை வானத்தை பூமியை சகலத்தை பிசாசு கொள்ளை கொண்டு அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தார். என் அப்பன் இயேசுக்கா கையை தட்டி சொல்ற. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள். எதை கேட்கிற அதை முதல்ல தேவனுக்கு பிதாகுமார் பசுதாய் மத்தியத்துல தேவன் ஆதாம் முழுவதுக்கு ஆதாம் முழுவதும் குடும்பத்தார் எடுத்தார் தேசத்தார் மாம்சமான அவர்கள். அப்படி பார்க்கும்போது யாரை பகைக்க முடியும், யாரும் சபிக்க முடியும், யாரும் வெறுக்க முடியும். வெறுத்தாவே விசுவாச கட்டை போச்சு. அங்க அவிசுவாச பிசாசு எல்லாத்தையும் தத்துடுவான். இப்படி ஊருக்கு 2 பேர் கஷ்டம், தெருக்கு பேர் விசுவாசி ஊழியக்காரு, அரசியல்வாசி இல்லை, ஊர் சரியில்லை, அவர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, எல்லாம் அவிசுவாசம். மத ஜபமா போயிடுச்சு. ஜெபிச்சு கிறிஸ்துவ வாழ்க்கையே யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. அதனால் நம்ம செய்தி கேட்க நீங்கள் யாவரும் பாக்கியவார்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திற்கு
உங்கள் பிதா உங்களுக்கு தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை உங்களுக்கு மன்னிக்கிறேன். மன்னிப்பு, இரக்கம், தயவு, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பரலோக ராஜ்யம், இயேசு சாமண்ட வாக்கு தத்தம், தேவன் தனக்கு ஆதாம் முழுவது கொடுக்க 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 அதெல்லாம் உன்னை தேடி வரும். இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ன்றாரு. இங்க சொல்றாரு பாரு, நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதைகள் உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிச்சாரா இல்லையா? சரியில்ல, பிதாவே இவர்களுக்கு என்ன மன்னிப்பு, பாவத்திலிருந்து மரண வெளி விடுதலையாக்கி தேவநீதி உயிர் பரலோகத்தை குதிரை செட்டில்மெண்ட் உணர்வு ஃபேக்ட் உண்மை. தேவநீதி உயிர் பரலோகத்தையே செட்டில்மெண்ட் செய்தார். ஆதாம் மூடு உலகத்துக்கு, அதுக்கு பேர் தான் விசுவாசம். உடனே 3வது நாள் உலகத்துக்கு வந்துச்சோ இல்லையோ, உனக்கு வந்துச்சோ இல்லையோ, இயேசுக்கு வந்தது. இப்போ இயேசு சொல்ல ஏன் மாதிரி ஃபாலோ பண்ணாதான் நீ எழுந்து போன தேடி ரசிக்க மனுஷகுமார் எல்லாம் எழுந்து போன எல்லாத்தையும் பெற்றுக்குவே. வீடு மன தோப்பு தரும் ஆசுவாத ஐஸ்வர்ய சுகம் பேலஞ்சு பரலோகத்தையும் பெற்றுக்குவே. இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்காது. இயேசு நாடே வழி சத்து தேவன் நன்னத்தையும் அறியத்தை கொண்டு ஏவாள் ஜீவ சுவாசி ஜீவாத்மா ஜீவத்துக்கு குட்டி சொர்க்கத்திலே இருந்தா தேவனுடைய வார்த்தையை நன்மத்தையும் அறியத்தக்க கனிப்பு சாகவே. அதான் அவிசுவாசம். ஆதாம் வேவாள் வழியா பூமியை எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு சாகராம் பாரு. காசு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, திறறான், கொள்றான், ஆயிக்கிறான், கார் இல்லை, பக்கலா இல்லை, வட்டி கடன், இப்படிப்பட்ட வாழ்க்கை விட்டு கிறிஸ்துவ எடுத்துருவா. அவர் அப்பத்தை திராட்சை இயேசுவை வந்தப்பட்டு பாருங்க எல்லோரும் எண்ணெய்த்து நானே ஜீவப்ப இந்த அப்பத்தை பிசு திராட்சஸ்தமான பண்ணு அந்த ஜீவல தேவ நீதி உயிர்த்து இருக்குது. அதை பிதாகுமார் பசு ஆதாம் முடுவெடுத்து கொடு, இடைவிடாம கொடு, எக்காலத்து கொடு, சோது போகாம கொடு, ஆடி மேய்க்கிற ராஜாவாய் மாறுவாய். கத்தை நான் எக்காலத்துல அவர் துதிய போதுவா. ஒரு நாள் 2 நாள் திருப்பி நன்மத்தை மேல போனா திருப்பி பிசாசு வந்து எந்த எல்லா ஆஸ்வாதையும் வாய்நாளெல்லாம் திருச்சு நாடே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நீட்டிலும் என் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் முழு உழைத்து கொடு, எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும். இடைவிடாம கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாம கொடு. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். ஒரு நாள் பார்த்து 2 நாள் எங்க கார் வல்லி விட்டு தேடி நீடிய பொருளால் வாழ்நாள் நல்லா இரு. நீ காரை பார்க்காம இந்த உலகத்துக்கு போவே மாட்டே. உண்மை ஜீவ சர்வ ஜீவரத்த ஜீவகார் தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதுக்கு குத்தினா அது நீடிய பொருள் மாறவே கூடாது. எந்த அளவுக்கு தீவிரத்தை காட்டு அந்த அளவு அசுத்தாவி பசுத்தாவி வந்து அது அழகைச்சு ஒரு பாதபடியில் வந்துடும். அப்படிதான் இயேசு 3ஆம் நாள் எல்லாம் அழகைச்சு கையத்தை நிலையா. இயேசு 3 நாள் நீடி பொறுமையா தர இல்லையா? இயேசு பிதாவை மன்னிச்சு தரது 3 நாள் பொறுமையா தருவார். 3 நாள் தேவையா இருக்கு, ஆனாலும் 3 நாள் பொறுமையாவே இருக்கிறார். நீடி பொறுமையா 3ஆம் நாள் எல்லாத்தையும் இயேசுக்கு 3 நாள், யோசேப்புக்கு 12 வருஷம், யோபுக்கு 10 மாசம், எல்லாம் ஏது எல்லாம் பொட்டக்கங்கள் கைதுகள் குதிரைகள் டபுளா வந்துச்சான். எல்லாம் விசுவாசம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு தான் விசுவாசம். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு விசுவாசம் உள்ளவர். அவர் விசுவாசம் தேவநீதி உயிர் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு விசுவாசம் தெய்வீ அவிசுவாசம் நன்மத்தை மரியாதைக்க கடிய தேவன் தனக்கு கொடுத்துக்கிட்டா எல்லாம் காரு பசு எல்லாம் சுக பல ஜீவனெல்லாம் திருநந்து கொண்டது ஐக்கியமா இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். அதனால பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல, காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை, எல்லாம் இருக்குது. இயேசு கிட்ட இருக்குது. இயேசு சிலுவையில் எதுவுமே இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை. கைவிட்ட பிதாக்கள் காட்டி வந்து யூதாசு முழு உலகம் வந்தது. பயப்படல, தலைமையில கவிச்சு கவலைப்படல. பிதாவை இப்படி கவலை ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஆதாம் வந்து முழுவதுக்கு அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம் உங்க இருக்குது. அது இயேசு நாமட்ட வந்து பரலோகமே இருக்குது. அந்த பிதாவை வாங்கிட்டு அவனுக்கு ஆவி இயேசு ஆவியான ஆதாம் வந்து முழு உலகம் இயேசு நாம வாய்நாள் இடைவிடாமல் கூட எக்காலத்தை கூட வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையால் சுதந்திரிக்கிறவர்களை சுதந்திரித்துக் கொள்கிற பின்பற்றுவர்களாய் இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எஸ்ஸரு இவங்களெல்லாம் பின்பற்றி கட்சியில் இயேசு எல்லாத்தையும் விட அவரை பின்பற்றி அவரை பாரு. தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் வாய்நாளாக கொடுக்குறாரு. எல்லாரையும் சப்சின்னு எல்லாரும் நிறுத்தி ஜூசிட்டு பகை கசப்பு வயிறாய் அது வந்து அவிசுவாசம் இருக்குதெல்லாம் போடும். பிசாசி தீட்டி கொண்டு ஆயிடுச்சு பாதாளத்தினால கொண்டு போடும். வாழ்க்கைக்கு சீர்கட்டு போயிடும். இயேசுவை நோக்கிப்பார். அதுக்கப்புறம் இயேசு பரிசுத்தவான்கள் வாக்குத்தத்தம் சுதந்திரங்கள் நோக்கிப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எஸ்ரு, தாவீது, மோசே இவங்களெல்லாம் நோக்கிப்பார். ஜெபம். பரிசுத்த பிதாவே, தருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம்.
பயப்படாத, கலங்காத, திகையாதே. மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நான் விசுவாசமா தான் இருக்க போறேன். எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு துரோகம் பண்ண இயேசு ஜீவன் பரலோகத்தை அவனுக்கு கொடுக்க போறேன். இயேசு பார்க்கிறவங்களுக்கு, போறவங்களுக்கு, வரவங்களுக்கு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே மத்திய மாற்றணும். அவர் எங்கும் சுற்றி இருந்தார். எல்லாம் விசுவாசத்துக்கிறாங்க. சாபத்தில், பாவத்தில், மண்டத்தில், தரித்திரத்தில், வியாதியில இயேசு விசுவாசத்துக்கு கொண்டு வர்றாரு. நண்டத்தை மாதிரியே ஜீவனுக்குள்ள இது நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவன தேவன் தன உலக கூட்டு கெடுத்த 38 வியாதியத்தை பெரும்பாடுள்ள தெரியும். மனிதர் உயிர் தெளிஞ்சு சத்தம் உயிரோட எல்லாம் பாவத்துக்கு மனசு நீங்க தேவன் இது உயிர் தேவன் தனக்கு ஆதம் முழுவதுக்கு கொடுக்குறாரு. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனது பாதத்தை வெளியிலாக்குறாரு. கட்சியில சிலுவையில் போய் எல்லாருடைய சாபத்தை, பாவத்தை, மன்னத்தை, தரித்திரத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த தேவி நீதி சமூகத்தை பிதாவாகி ஆதம் முழுவதுக்கு கொடுத்து 100 நாள் விசுவாசித்த வாழ்க்கை சகல அதிகாரம் இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுறாரு. அதான் நம்முடைய செய்தி. நம்முடைய சபை குளோபல் சர்ச்சு ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கு பிடிச்சு பயப்படாத, கலங்காத, தெரியாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாக கிறிஸ்துவுக்குள்ள மீட்பை கொண்டு நீ அந்த கிறிஸ்துவுக்குள்ள வா. அந்த கிறிஸ்து இயேசு சாமட வாழ்க்கை பரலோக ராஜ்யமே இருக்குது. சகலமும் சர்வமும் அவருக்குள்ளே இருக்குது. அந்த தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழுவலுக்கு செலுத்து, குடும்பத்தாருக்கு செலுத்து, இனத்தாருக்கு செலுத்து. சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், பகைக்கிறோம், ஓய்வு உலகத்துக்கு செலுத்து. வாய்நாள்லாம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தை செலுத்து, சோது போகாமல் செலுத்து. தலைமுறைகள் சுயநீதி அநீதி காட்டிட்டு போகாத. அது பிசாசு உரிமையா வருவான். ஏன் ஆளு நீ நன்மத்தை மரியாதை நீ நன்மார்க்கு துன்மார்க்கா இருக்காத. கண்களிச்சமான சுயநீதி அநீதி தேவன் தனக்கு கொடுக்க அது நெகட்டிவ் விசுவாசம். அது பிசாசு வந்து திடீர்னு இருப்பான். சந்தோஷம் போச்சு, சமாதம் போச்சு, வியாதி சுகம், வியாதி வறுமை, தரித்திரம், பாதாளம் ஒன்றும் இல்லை. தற்கொலை என்ன வேதனை, துக்கம், பிசாசு திடவு கொள்ள ஐந்து வேறு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாது. ஜீவ மார்க்கத்தை கட்டுக்கொள். அந்த ஜீவன்ல தேவி தீர்த்து இயேசு சாமட்டு பரலோக ராஜ்யம் இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாவுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, எக்காந்து கூட சோர்ந்து போக பாவட்டும் அந்த பசுத்தாக தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய ஆபிரகாமை ஆஸ்வதித்த தேவன் ஆபிரகாம் உண்டாகிற வாக்குத்தத்தின்படி இந்த செய்தி கேட்க ஓடி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர்கள் என்றார் என்ற வசனத்தை உறுதிப்படுத்தி இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு நீ வழிநடத்தும்படி ஜெபிக்கிறதாவே. இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதாவுக்கு ஆதாம் முழுவதும் வாழ்நாள் வெளிப்படுத்த இடைவிடாமல் எக்காது ஒரு சோதுவான் வெளிப்படுத்துகிறதா. இடைவிடாமல் எக்காது என்ன இருந்தால் தேவன் தனக்கு ஆதாம் இயேசு நாமட வாக்கு கட்டவிக்க அசுத்த பசுத்தவரை தேவர்களெல்லாம் படிவிட ஆபிரகாமை சகல காத்து ஈசாக்கை ஆசை யாக்கோபி ஆசிரியத்த தேவன் கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாம் ஆசை கொடுத்த தேவன் எங்களுக்கு கொடுத்து ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாய். ஒரு மாபெரிய கொண்டு ஒருபடி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாது. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. உங்கள் சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்தியும் கேட்குங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏப்பில் கொடுங்க. கடைசி நாள் ஏப்பில் என்னுடைய எல்லா செய்தியும் உலகத்தில் எங்குமே கேட்டினாத விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டியது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள். கடைசி நாள் ஏப்பில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கத்த உங்களோடு பேசியிருக்காங்க. கத்தனை கனம் பண்ணுங்கள். கத்தனை கனம் பண்ண வேண்டுமானால் கத்தனை காணிக்கை செலுத்துங்கள். கத்தனை காணிக்கை செலுத்த விரும்புங்கள். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கத்த உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 15/4/2025 FGC வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இதற்கு நிச்சயமாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய பிள்ளை கொண்டு வரார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.